இப்ப நீங்க சொன்னது நீலகண்ட சிவன் இவெல்லாம் வந்து அந்த பக்தி பரவசத்துல பாடினா அதை எழுதி வச்சுக்கணும், அது பின்னாடி எல்லாருக்கும் பிரபலப்படுத்தணும்ன்ற நோக்கம்லாம் அவளுக்கு இருந்திருக்கல. அந்த மனசை லயிச்சு போய் இறைவனை நோக்கி அந்த காலகட்டத்துல அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அவ வந்து they were grateful to அவர்களுடைய personal bonding with the God of the choice. சில பேர் அத்வைத்தியா இருக்காங்க, சோ எல்லாரும் ஒண்ணுதான். Showing that, you know, being blessedness. The inner self was exhibited through their compositions. அப்படின்னு வச்சுக்கலாம். Putting it rightly. இப்போ வந்து சில காம்போசிஷன் ரொம்ப சமத்காரமா சாகித்யம் மட்டும் இல்லாத இப்ப பக்தியை பற்றி பேசுறோம் இல்லையா, பக்தி மட்டும் இல்லாம தங்களுடைய இசை புலமையும் வெளிப்படுத்தக்கூடிய சில சாகித்யங்கள் சில பேர் பண்றாங்க. இப்போ ரொம்ப பாப்புலரா சொல்ல போனோம்னா நிறைய கிருத்திகள் தான் இருக்கு. திருவாரூர் ராமசாமி பிள்ளையோட மோகன கிருத்தி ஜெகதீஸ்வரி கிருப்பை புரின்னு ஒரு பாடல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி உலக நாயகியே சொல்லிருக்கலாம். அது ஒரு கௌரவம் அவங்களுக்கு, ஜெகதீஸ்வரி சொல்லலாம். ஜெகத்ன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, ஈஸ்வரி சொல்லல வச்சுங்களேன். சோ எனிவே அதுல இந்த தமிழ்ல பேசிட்டு இருக்கச்சு இந்த நடுவில் 2-3 ஆங்கில வார்த்தைகள் சொன்னா நமக்கு ஒரு பெருமிதம் வரும். அது மாதிரி தமிழ்ல சொல்ல சங்கடப்படக்கூடிய வார்த்தைகளை ஆங்கிலம் சொன்னா நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கு வச்சுங்களா, அப்படி வச்சுக்கலாம். இதுல வந்து நீங்க இந்த சிட்டசுர சாகித்யம் ஒண்ணு அமைப்பு பாருங்க. ரொம்ப da pa ga re sa re ga da pa ga pa re ga re da pa da ga pa re ga pa da da re da ga re ga pa ga re da sa re ga re sa da re sa re ga da ga re da re ga da எல்லாமே தால முடியுது இல்லையா. இந்த மாதிரி சில பேர் மாலை முடியும்படியா இருக்கு, பால முடியும்படியா சாகித்யங்கள்லாம் இருக்கு. இந்த சாகித்யத்தை கவனிங்க. தாரணி தன்னில் அடுத்தாறு குதவி செய்யும் தாயுனை விட வேறுள்ளதா, தாமதமின்றி வேத புரிதா சனுக்கருள் இந்தா என்பதறிதா பெரிதா வரந்தா. இது சமத்காரமா அமைச்ச சாகித்யம் மட்டும் இல்ல, அதுல ஒரு பாவம் இருக்கு, அழகுணர்ச்சி இருக்கு. சோ இசைங்கிறது அழகியல் அழகுணர்ச்சி சம்பந்தப்பட்ட கூட பக்தி. செக்யூர் திங்ஸ் பண்ண முடியுமா? முடியும். நிறைய பேர் பண்ணிருக்காங்க. கல்கி பண்ணிருக்காரு. இந்த பூங்குயில் கூவும் பாட்டு கேட்டிருப்பீங்க. பூங்குயில் கூவும் பூஞ்சோலை தனிலே மாமையில் மீது மாயமாய் வந்தான். சோ இந்த மாதிரி செக்யூர் தீம்ஸும் பாடலாம். அதையும் அது ரெஃபரன்ஸ் இல்லாம பாருங்க வச்சுங்களேன். சோ இது வந்து ஒரு நல்ல உதாரணம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்ளைட் டு மியூசிக் அபார்ட் ஃப்ரம் பக்தி. சோ அது ஒண்ணு. நீலகண்டசி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஆனந்த நடமாடுவார் தில்லை. ஆனந்த நடமாடுவார் தில்லை சதானந்த நடமாடுவார் தில்லை அம்பலம் தன்னில் அடிபணிபவர் கபஜயம் அபஜயமில்லை என்றார் நந்த நடமாடுவார் தில்லை. அற்புதமான சாகித்யம். இது மட்டும் இல்ல, நிறைய இன்றைக்கு சிவகிருப்பை வருமோ அந்த பாடல் கேட்போமே. 4வது பாடல் அது போடுங்க. இது நல்ல ஒரு அழகான சாகித்ய கருத்தாய் வரும்.